Taste the Daily. விடியா திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் நிறுவனங்களுக்கான தொழில் உரிம கட்டணம் 30,000 ரூபாய் வரையிலும் தொழில் வரியினை 35 விழுக்காடு வரை உயர்த்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான உரிமம் பெறும் கட்டணத்தை உயர்த்தவும் தொழில் வரியை 35 விழுக்காடு வரை உயர்த்துவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாத வருமானம் 21,000 ரூபாய்க்குள் உள்ள நபர்களுக்கு வரி உயர்வு இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 21,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு வரி 135 ரூபாயில் இருந்து 180 ரூபாயாகவும், 30,000 ரூபாய் முதல் 45,000 ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு 315 ரூபாயில் இருந்து 430 ரூபாயாகவும், 45,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை வருமானம் உள்ள நபர்களுக்கு 690 ரூபாயாக இருந்த வரி 930 ரூபாயாக உயர்த்திட தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த வரியை 6 மாதத்திற்கு ஒருமுறை செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தொழில் வரியை 35 விழுக்காடு உயர்த்திய விடியா மாநகராட்சி நிர்வாகத்திற்கு சிறு குறு தொழில் முனைவோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் எலிகளின் கூடாரமாக உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் சேமிப்பு கிடங்கில் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நடத்திய ஆய்வு விடியா ஆட்சியின் அவலட்சணத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. கோபாலபுரம் தமிழ்நாடு நுகர்பொருள் சேமிப்பு கிடங்கு புறாக்களின் எச்சங்களுடனும் எலிகளின் கூடாரமாகவும் தெருநாய்களின் நடமாட்டத்துடனும் இருந்து வந்தது. இந்த நிலையில் அங்கு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சம்பிரதாய ஆய்வில் ஈடுபட்டார். விடிய ஆட்சியில் நியாய விலை கடைகளுக்கு பொருட்களை அனுப்பும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகள் அவலட்சணத்துடன் காணப்படும் நிலையில் இனியாவது கடமைக்காக ஆய்வு நடத்தாமல் உரிய நடவடிக்கை எடுத்து நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.